ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அன்பான திருச்சபையோரே, இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் வாரத்தின் திருவிருந்தோடு கூடிய ஆராதனை வேளையை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தரை நோக்கி நாம் உலகால் படித்து ஜெபம் செய்வோம். காலை புதிய இரக்கங்களினாலும் கிருபைகளினாலும் எங்களை முடிசூட்டி பாதுகாக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, மனமகிழ்வான இந்த குளிர்ச்சியான காலை பொழுதுக்காக நாங்கள் சொல்கிறோம். கடந்து போன இரவுல, கடந்து போன வாரம் முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழிநடத்தினேன். இதோ இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில திருவிருந்தோடு கூடிய ஆராதனை வேளையாக நாங்கள் ஆண்டவரை அனுசரித்து இந்த வார்த்தையை கேட்டு பாவமணிக்கு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டு உமக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் திருவிழார். ஆண்டவரே, வந்திருக்கிறவர்களை ஆசீர்வதியும், வர வேண்டியவர்களை ஏற்ற வேளையில தேவத்தாமே நீ கூட்டி சேர்த்து வேண்டுமாச்சு. விசேஷமாக கடந்த நாளிலே ஆண்டவரே அன்பு சுரேஷ் அவர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தாருக்கு பெரிய இழப்பு, அன்பு துணையார், உண்மையான தாயார், ஆண்டவரை உடன் கொடுத்த சுமான சகோதர சகோதரிகள் யாவரையும் பாதுகாக்க கொடுக்கிறோம். குடும்பத்தின் உறவுகள் ஆண்டவரை துக்கத்தில் இருக்கிற போது உடைய கிருமை, உடைய ஆறுதலின் கரம் அவர்களோடு இருந்து அவர்களை ஆற்றி பேச வேண்டுமா? இந்த ஆராதனையில உங்களுடைய இறை பிரசன்னம் தங்கிருக்கட்டும். உடைய வார்த்தையும் ஆண்டவரை சாக்கிரமத்தும் எங்களை பலப்படுத்த வேண்டுமா? அதையையும் பலப்படுத்தும். வர வேண்டியவர்களை ஏற்ற வேளையிலே என் தேவன் தாமே கொண்டு வந்து நீ சேர்க்கிறோம். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் காலவேளையில ஆண்டவரை கொண்டு கொள்ளும்படியாக 23வது பாடலாகிய ஐயனே உமது திருவடிகளுக்கு 1000 தரம் தோற்றம் என்ற பாடல் ஒரு சில கவிகளை நாம் பாடலாம். எழுந்து நின்று நாம் 23வது பாடல். ஐயனே உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரம். மெய்யனே உமது தயைகளை அடியேன் விவரிக்க ஏமாத்திரம். கண்விழி போலே அடியனை காத்த கர்த்தனை நமஸ்காரம். மண்மிசையோமா அன்பியை கூச்சி வாடுவோம் நேரம். உடலுயிரோமா ஒரு குறைவின்றி உயிர தம்பரமே. தினமுடன் உமக்கு ஒப்புவிப்பேன் என்னை சேர்வரும் அருள் தரவே. சென்றதாம் இரவில் தேவரீரனை சேர்த்தரவனை சீரே. அந்தரை வாயி பகலிலும் கிருபை வாகவாத்தரிப்பீரே. இருதயம் தனை நீர் புதியதே ஆக்கும், ஏழையை குணமாக்கும். கருணையாய் என்னை யுமதகமாக்கி கண்மமெல்லாம் போக்கும். நாவிலி செவியை நாதனை இந்த நாளெல்லாம் நீர் காரும். தீவினை விலகினான் திருமுகம் நோக்க தெய்வமே அருள் கூறும். கை காலாதா தவம் புரியாமல் கர்த்தனை துணை நில்லும்.
பிரதான தேவாலயம் நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயமுள்ளவர்களாய் ஆண்டி சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வார்த்தையும் பூமியும் என் மீதுகளை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். சர்வவல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாக நாங்கள் சுபாவத்தின்படி பாவமுள்ளவர்களும் தீட்டுள்ளவர்களுமாயிருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்குறதுமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் புக வருகிறோம். அளவிலாத கடவுளே, எங்களுக்கும்படி வரம் போக ஒரே காரணத்தால் கையில் இறங்கி மன்னித்து யார் அறிவை வேண்டும் என்று சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்த நமது பாவங்களை மன்னிக்கின்றார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்தருளுவதாய் வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசமுடையவனாய் ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, என் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். நாம் அமர்வோம். நாளுக்குரிய திருமறை பகுதிகளை வாசி கேட்போம். சங்கீதம் 128 முதலாவது நாம் வாசிக்க வேண்டிய முதல் வேத பகுதி சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோர்களின் கருத்தரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய முதல் வேத பகுதி வாசிக்க முடியாது. இந்த நாளுக்கு வாசலுக்கு பழைய ஏற்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18 தொடங்கி 25 முடிய. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பதும் நல்லதில்லை, ஏற்ற துணையை அவன் உண்டாக்கவே என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணினார்.
அவன் நித்திரை அடைந்தான். அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷரில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷர்களுக்கு கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறார், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் என்றார் என்பதுவே. இன்றைய நாளுக்கு வாசிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாத படித்து அவர்களை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதன் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்துமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிக் கொள்வோம்? இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்தில் ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் மனுஷனுக்குரிய குமாரனை நீ விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவர் ஆக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தின் உத்தரத்தின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோமே. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்காக வாசிக்கும் நினைவு பகுதி வாசிக்க முடியாச்சு. எழுதல் என்று நாம் சுவிசேஷத்தை வாசிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி அது மார்க் 10ஆம் அதிகாரம் 2 முதல் 14 வரை. ஆண்டவரே உமக்கு மகிமை அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, மோசே உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள் எழுதற் சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளை உங்களுக்கு எழுதி கொடுத்தேன். ஆகிலும் ஆதியிலும் மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவரை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவான் என்றார். பின்பு வீட்டிலே அவருடைய சேஷர்கள் அந்த காரியத்தை குறித்து மறுபடியும் அவருக்கு விசாரித்தார்கள். அப்பொழுது அவர், எவனாகிலும் தன்
மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் அவளுக்கு விரோதமாய் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவனை விவாகம் பண்ணினால் விபச்சாரம் செய்கிறவளாய் இருப்பாள் என்றார். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படி அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளை என்னிடத்தில் வருகிறது, இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இப்படியாக வாசிக்க வேண்டிய சுவிசேஷம். கடவுளுடைய வாழ்வழிக்கும் வார்த்தைகளை இந்த கால வேளையில வாசிக்கலாம். அதுக்கு மறுமொழியாக நம் அனைவரும் ஒரு சேர்ந்து நம்முடைய விசுவாசத்தை பாடல் புத்தகத்தில் 24ஆம் வகுப்பில் இருக்கிற நீசேயா விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்து நம்முடைய விசுவாசத்தை நாம் ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன், ஒரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரன், சர்வ காரியங்களுக்கு முன்னே பிதாவிற்கு பிறந்தவர், சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவரே, கடவுளுக்கு கடவுள், ஜோதிக்கு ஜோதி, ஞான கடவுளுக்கு ஞான கடவுள், யாவருடைய ஏகவஸ்துவானவர், இவரை கொண்டு எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. இவர் மனிதராக நமக்காகவும் ரட்சகரின் நிமித்தமாகவும் பரலோகத்திற்கு இறங்கி பரிசுத்தாவியினால் கன்னிமரியாவின் கருவுற்றே மனிதனானார். புனிதரானவர்கள் நமக்காய் சிலுவையில் மரித்தார். வேத வாக்கின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திலே பிதாவுடன் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரை மரித்தோரை நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். ராஜ்யத்திற்கு முடிவில்லை. பரிசுத்தவான்களை விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உயிர்த்து திரும்பாமே பிதாவிற்கும் குமாரனுக்கும் புறப்படுகிறவர், பிதாவோடும் குமாரனோடும் நேரப்பட்டவர்கள் மகிமையோடு புறப்படுகிறவர், தீர்க்கதரிசிகளை கொண்டு உரைத்தவர்களாமே. பரிசுத்தமும் பொதுவான ஒரே அப்போஸ்தலரை விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்காக ஒரே ஞானம் சொல்வது அறிந்திருக்கிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலையும் பரிசுத்தத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென். மீண்டும் அமர்ந்து 392வது ஞான பாடலை பாடுவோம். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதமே என்ற பாடல் 392வது. பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதருண்டே, பாவ மரத்தில் நிற்போரே, நீக்க
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தந்தையாகிய கடவுளிடத்திலிருந்தும் தூய ஆவியாகிய கடவுளிடத்திலிருந்தும் இந்த காலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் வாரத்தில் நாம் இருக்கிறோம். கடவுளுடைய கிருபையினாலே இந்த வாரத்தில் நாம் பிரவேசித்திருக்கிறோம். நேற்று தினத்தில் கூட நம்முடைய குடும்பத்தில் ஒருவரை இழந்து விட்டோம். அவர்களுக்காக நம் குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற திருவரை பகுதி அது பரிசுத்த மார்க்கு 10ஆம் அதிகாரம் 2 முதல் 16 வசனங்கள் இருக்கிற இறைவார்த்தை. அன்பானவர்களே, ஆண்டவருடைய ஊழியத்தை பற்றி மார்க்கு மிக சிறப்பாக அவர் சொல்லிக் கொண்டு வருகிறது நம்ம பார்க்கிறோம் இல்லையா? கடந்த வாரத்தில் கூட அற்புதங்களை ஆண்டவர் செய்து மக்களுக்கு சுகம் கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த வார செய்தியில ஃபேமிலி தலைப்பு என்ன? ஃபேமிலி அல்லது குடும்பம். இந்த குடும்பத்தை உருவாக்கியவர் யார்? யாரு? கர்த்தர். கடவுள்தான் குடும்பங்களை உருவாக்குகிறார். நமக்கு தெரியும் இல்லையா? வாசிக்கின்ற ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18 இருந்து 25 ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து விட்டார். முதல் நாள்ல உலகத்தினுடைய எல்லா காரியங்களிலும் படைக்கிறார். ஒளி இல்லையா? ஒளியை 2ஆ பிரிக்கிறார், இருளா பிரிக்கிறாரு. அதற்கு பகல் என்றும் இரவு என்று பெயர் வைக்கிறாரு. அப்புறம் வெட்டாந்தரைய கடலை, அதுக்கப்புறம் கடல்ல வாழுகிற உயிரினங்களை இல்லையா, கரையில வாழுகிற உயிரினங்களை, பறவைகளை எல்லாவற்றையும் படைத்து நல்லதுன்னு கண்டவர் 6ஆம் நாளில் தன்னுடைய சாயலாக ஆதாமை படைக்கிறார். எல்லாவற்றையும் வாயில வார்த்தையில படைக்கிறார். உண்டாகுதுன்னு சொன்னா எல்லாமே உண்டாச்சு. ஆனால் ஆதாமை, மனிதனை மாத்திரம் என்ன பண்றாரு? அவருடைய கையினால் களிமண்ணால தன்னுடைய கையில களிமண்ணை பிசைந்து அதை ஒரு மனிதனாக படைத்து தன் ஜீவ சுவாசத்தை உருவுகிறார். அப்போ மனுஷனுக்கு இருக்கிற ஜீவ சுவாசம் வேற, அனிமல்ஸ் அல்லது மிருக ஜீவன்கள், பறவைகள் இருக்கிற உயிர் வேற. சரியா? அப்போ நமக்குள்ள இருக்கிறது கடவுளுடைய உயிர், கடவுளுடைய ஜீவன். அப்போ அன்னைக்கு கொடுத்த அந்த ஜீவ சுவாசம் இன்று வரையில இருந்து கொண்டேதான் இருக்கு. அப்போ குடும்பங்களை ஆண்டவர் தான் உருவாக்குறார். அதுக்கப்புறம் நீங்க பாக்குறீங்க, ஆதாம் கொஞ்ச நாள் தனியாவே இருக்கிறார். இங்க உடனே ஏவாளை படைத்ததாக அந்த டெக்ஸ்ட்ல வருது. ஆனா உடனே படைக்கல ஆண்டவர். கொஞ்ச நாள் அவர் என்ன பண்றாரு? தனிமையில வாழ்றார். இப்போ மிருக ஜீவன்கள் ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறாரு? ஜோடி ஜோடியாய் படைச்சிருக்கிறார். அதெல்லாம் சந்தோஷமா இருக்குது. சந்தோஷமா உணவு சாப்பிடுது, சந்தோஷமா போகுது வருது. இதெல்லாம் ஆதாம் வழி நடத்தினுங்கிறார். அவர் தான் தலைவர் இல்லையா? இப்போ வழி நடத்தினுங்கிறாரு. இதை பார்க்கிறாரு. இதை பார்க்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு விதமான ஒரு குறைவு இருப்பதை யாரு பார்க்கிறது? கடவுள் பார்க்கிறார் இல்லையா? எல்லாம் ஜோடி ஜோடியா தெரியுது, எல்லாம் மகிழ்ச்சியா இருக்குது. ஆனால் ஆதாம் மாத்திரம் தனியாய் இருக்கிறார். அவருக்குள்ள ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது, ஏதோ ஒரு விசனம் அவருக்கு இருக்குது. முகத்துல ஒரு மகிழ்ச்சி இல்ல, ஒரு பொழிவே இல்லை. அப்ப இதை ஆண்டவர் பார்த்து, அவருக்கு தெரியாது என்ன இருக்கு, எல்லாமே அவருக்கு தெரியும் இல்லையா? அப்ப அவர் பார்த்துட்டு, ஓஹோ, அப்போ ஆதாமுக்கு என்ன கொடுக்கல, நம்ம ஒரு ஜோடியை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்ல தூக்கத்தை வர வச்சு அவருடைய விலா எலும்புல இருந்து ஒன்றை எடுத்து அதை ஏவாளால் இல்லையா? அப்போ ஆதாம் என்று சொன்னால் எபிரேய பாஷையில மண்ணு இல்லையா? அதாமா அப்படின்ற ஒரு வார்த்தையில இருந்துதான் ஆதாம் அப்படின்ற வார்த்தை வரும். ஏவாள் அப்படின்னா எலும்பு, பேரே அதுதான். ஆதாம் என்று சொன்னால் மண்ணு, ஏவாள் என்று சொன்னால் எலும்பு. அதனால்தான் ஆண்டவர் ஏவாளை ஆதாமுடைய விலா எலும்புல இருந்து படைக்கிறார், உருவாக்கிட்டு. அப்ப ஆதாம் சொன்னா, இவள் என் எலும்பில்
எலும்பு என் சதையில் சதையுமா சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை யாருமே என்ன பண்ணக்கூடாது, பிரிக்க கூடாது என்பதை கடவுள் உலக தோற்றத்துல செய்து விட்டார் இல்லையா? இது மிகப்பெரிய ஒரு சட்டம், எழுதப்படாத சட்டம். 10 கற்பனை பின்னாடி தான் தராது. ஆனா 10 கற்பனைக்கு முன்னாடியே தரத்துக்கு பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே கடவுள் என்ன பண்ணாரு, எழுதப்படாத சட்டமாகிய கணவன் மனைவியை யாருமே என்ன பண்ணக்கூடாது, பிரிக்க கூடாது, அவர் உறவுக்குள்ளாக போகக்கூடாது என்கின்ற ஒரு முக்கியமான காரியத்தை ஏதேன் தோட்டத்திலே பண்றாரு. எங்க பண்றாரு? ஏதேன் தோட்டம். அதான் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்ப்போம். அப்ப இன்றைக்குரிய செய்தியில நீங்க பார்த்தீங்கன்னா மார்க் 10:2-16, 2-9 நீங்க பாருங்க. முதல் பகுதி 2ஆம் வசனம். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுகிறது நியாயமா என்று கேட்டார்கள். நல்லா கவனிங்க. எப்பவுமே ஏசாமி கூட நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பல கூட்ட மக்கள் போவாங்க. யார் யாரெல்லாம் போவாங்க? அவர்கிட்ட நன்மை வாங்குகிற ஒரு கூட்டம் போவாங்க, அவர்கிட்ட சாப்பாடு கிடைக்குமான்னு பார்ப்பாங்க, நோயெல்லாம் குணமாகுமான்னு பார்ப்பாங்க, மனசுல பாரம் இருக்கிறவங்க கவலை இருக்கிறவங்க வசனத்தை கேட்க போவாங்க. இதெல்லாம் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள். ஆனா ஆண்டவரை குறை கண்டுபிடிக்கிறவங்க ஒரு கூட்டம் இருந்துச்சு. அவங்கதான் யாரு? பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர்கள். இவங்கெல்லாம் யாரு? யூத மக்கள். ஏசாமி பிறந்த அதே குலத்துல பிறந்தவங்க தான், ஏசாமியுடைய சொந்தக்காரங்க தான். ஆனால் இயேசுவை எப்படியாவது குறை கண்டுபிடிச்சு அவரை எப்படின்னா கொலை பண்ணிருந்தோம் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம். ஏன்னா இவங்க செய்யற தப்பெல்லாம் யார் என்ன பண்றாங்க? காட்டி கொடுத்துருக்கோம். நீங்க நியாயப்பிரமாணத்தின் பிள்ளைகள் சொல்றீங்க, யூதர்கள் சொல்றீங்க, ஆனா நீங்க போடுறதெல்லாம் வேஷமா இருக்கு, வெட்ட வேஷத்தை போட்டுக்கிறீங்க, கடவுளுக்கு விரோதமான காரியங்களை நீங்க செய்றீங்க. நான் என்ன சொன்னேனோ அதெல்லாம் நீங்க கேட்கல. அதாவது நியாயப்பிரமாணத்துல கடவுள் சொன்னதெல்லாம் நீங்க என்ன பண்ணல, செய்யாம இருக்கு. அதை பத்தி பேசுறீங்களே தவிர அதை நீங்க செய்யலன்னு சொல்லி ஏசாமி அவங்களுடைய உண்மையான முகத்தை தோல் உரித்து காட்டுறதுனால இவங்க என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இயேசுவை எப்படியாவது பழி போட்டு அவரை சட்டத்துல சிக்க வச்சு அவரை சாக வைக்கணும்னு சொல்லி ரொம்ப காலமா அவங்க திட்டமிட்டுனே இருக்கிறாங்க. ஏசாமி பின்னாடியே போறாங்க. அதற்கு அவங்க நிறைய நேரத்துல ஆண்டவர்கிட்ட பல கேள்விகளை கேட்பாங்க. அதுல இது ஒரு கேள்வி இல்லையா? ஏற்கனவே நிறைய கேள்வி கேட்டுக்கிறாங்க. என்ன கேள்வி? என்ன ஞாபகம் இருக்கா சொல்லுங்க. ஒரு சப்பானி இல்லையா, அவனை குணமாக்குற போது இவன் எப்படி பிறந்தது, இவன் செய்த பாவமா, அதாவது ஓய்வு நாள குணமாக்குறது சரியான்னு கேட்பான் இல்லையா? அதுக்கப்புறம் யார் பெரியவன் இல்லையா? அதுக்கப்புறம் வரி செலுத்துறது நியாயமா, நாயனுடைய இந்த நாயகத்தும் இந்த மாதிரி பல கேள்விகளை இயேசுவிடத்துல யூதர்கள் கேட்பாங்க. அத முக்கியமா இந்த 3 குழு, இதை நீங்க மறந்துடாது. யார் யாரு? பரிசேயர், சதுசேயர். இவங்க உள்ளபடியே வேற வேற குழு தான், ஆனா யூதர்கள் தான். ஆனா யூதர்களுக்குள்ளே ஒரு டீமா இவங்க இருக்கிறாங்க. ஆனா ஏசாமிய கொலை செய்யணும், ஏசாமிய ஏதாவது பண்ணணும்னா 3 பேர் என்ன ஆயிடுவாங்க? அதுதான் இனி உலகத்தினுடைய யதார்த்தம் தானே. நல்லது செய்யறதுக்கு நம்ம ஒன்னா சேர மாட்டோம், தீமை செய்யறதுக்கு ஒன்னா சேரும். அதுதான் நீங்க பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நீங்க திருமண காரியத்தை குறித்து பேசுறாங்க இல்லையா? எந்த சூழ்நிலையில பேசுறாங்கன்றது முக்கியம் இல்லையா? அந்த லொகேஷன் பார்டர் என்ன பார்டர்னா யூதேயா, யூதேயா யோர்தான் நதிக்கரையில இந்த சம்பவம் நடக்குது. அங்க யாரு இருக்குதுன்னா ஏரோது அந்திப்பா அப்படின்ற ராஜா இருக்கிறார். யார் அவரு? ஏரோது அந்திப்பா அப்படின்றவரு தன் மனைவிய டைவர்ஸ் பண்ணிட்டு யாரை எடுத்துக்கிறாரு? பிலிப்புனுடைய மனைவியை எடுத்துக்கிறார். அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா? அததான் யோவான் ஸ்நானகர் என்ன பண்றாரு? சொல்ற தப்பு, நீ பண்றது தப்புன்னு சொல்லி சொன்னார். இததான் மனசுல வச்சுன்னு இவங்க கேட்கிறாங்க, இன்னைக்கு மனைவிய விவாகரத்து செய்வது நியாயமா இல்ல? அது சட்டப்படி தப்பு தானே அப்படின்னு. அது உண்மைதான்.
ஏன்னா ஆண்டவர் நமக்கு தெளிவா ஏதேன் தோட்டத்திலே சொல்றாரு, கடவுள் இணைத்ததை மனிதன் அவ்வளவுதான். அதுல எந்த விதமான கூட்டலோ கழித்தலோ சேர்த்தலோ எதுவுமே கிடையாது. இதுதான் நியதி, இதுதான் சட்டம். ஆனா இங்க ஏரோது அந்திப்பா என்ன பண்றாரு, பிலிப்பினுடைய தன் சகோதரன் மனைவி சேர்த்து கொண்டதுக்காக அவரு தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்ய. இது சரியா தவறா? தவறு, கடவுளுக்கு விரோதமான செயல். இதை கேட்கும் போதுதான் ஆண்டவர் ஒரு பதில் சொன்னார். என்ன பதில் வாசி? அவர் பிரத்யுத்தரமாக, மோசே உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தள்ளுதல் சீட்டு எழுதி கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரத்யுத்தரமாக, உங்கள் இருதய கடிதத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தார். ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பார். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இல்ல, ரொம்ப அழகான ஒரு பதில ஆண்டவர் சொல்றார். இல்ல, நீங்க சொல்றது சரிதான்பா. ஏரோது அந்திப்பா அல்லது ஒரு கணவன் ஒரு மனைவி என்ன பண்ணக்கூடாது, விவாகரத்து செய்யக்கூடாது. ஏன்னா அது கடவுள் கொடுத்த உறவு, கடவுள் இணைத்த உறவு அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு, ஏன் விவாகரத்து அங்க செய்ய மோசே தள்ளுதல் சீட்டை கொடுத்தார் அப்படின்னு அவங்க கேட்கும் போது அதுக்கு ஆண்டவர் சொல்ற பதில் என்ன? அவனுடைய இருதய கடிதம். அவங்க போய் கேட்கறாங்க, நாங்க எங்க மனைவியை டைவர்ஸ் பண்ணோம், விவாகரத்து பண்ணோம், நீ என்ன பண்ணு, சீட்டு எழுதி கொடுன்னு சொன்ன. அதற்கு ஒரு காரணத்தை சொல்றாரு ஏசாமி. என்ன காரணம்? ஒருத்தருடைய மனைவி விபச்சாரத்துல பிடிப்பட்டால் ஒழிய என்ன பண்ண முடியாது, ஆமா தள்ள முடியாது. அதனால்தான் பழைய ஏற்பாட்டு காலத்துல அது எழுதப்பட்ட ஒரு சட்டமா இருக்கு. அது எழுதப்படாத ஒரு சட்டம், அதுக்கு தள்ளுதல் சீட்டு என்று எழுதி கொடுப்பாரு. அதனால தன் மனைவியை அவங்க தள்ளினாங்க. அதனால அது கூட யாருனால, உங்களால தானே தவிர மற்றபடி. இதுதான் மோசேனுடைய காலத்துல இருந்த திருமணத்தின் மேல ஒரு பார்வை. ஆனால் கடவுளுடைய பார்வை வேறு. காட்ஸ் டிசைன், மேன்ஸ் டிசைன் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. காட்ஸ் டிசைன், மேன்ஸ் டிசைன் என்ன? அவன் எதனாலும் எப்படினாலும் பண்ணிடலாம், மனைவி தள்ளிடலாம், வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஆனா காட்ஸ் டிசைன் என்னன்னா அப்படி கிடையவே கிடையாது. காட்ஸ் டிசைன் என்ன? கடவுள் இணைத்ததை பிரிக்கக்கூடாது. இல்லையா? கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்கக்கூடாது. இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அதுவும் அவர்கள் பெற்றோர்களை எல்லாம் விட்டு விட்டு தனியாக வாழ்வார்கள். இதுதான் கடவுளுடைய டிசைன். அதெல்லாம் புரிஞ்சுங்க. வாட் இஸ் காட்ஸ் டிசைன் ஆஃப் ஃபேமிலி? வாட் இஸ் காட்ஸ் டிசைன் ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்? கணவன் மனைவனுடைய வாழ்வை குறித்து கடவுளுடைய பார்வை என்ன, மனுஷனுடைய பார்வை என்ன? குடும்பத்தை குறித்து கடவுளுடைய பார்வை என்ன, மனுஷனுடைய பார்வை. மனுஷனுடைய பார்வையில வித்தியாசமா இருக்கு. மனுஷனுடைய பார்வையில என்ன இருக்குது? பாவம் இருக்கிறது, பிரிவினைகள் இருக்கிறது, சாதி வேற்றுமைகள் இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய பார்வையில அது இல்ல. நம்மளை எல்லாரும் என்னன்றாரு? பிள்ளைகள் என்று சொல்றோம். அல்லேலூயா. அதுதான் இங்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இத உபாகமம் 24ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கிறார். உபாகமம் 24:1-4. ஒருவன் தன் ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் லட்சணையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவியாகலாம். அந்த இரண்டாம் புருஷனும் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டாலும் அவள் விவாகம் பண்ணின அந்த இரண்டாம் புருஷன் இருந்து போனாலும் அவள் தீட்டுப்பட்டபடியினால் அவளை தள்ளிவிட்ட அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்துக் கொள்ள கூடாது. இது வந்து மோசேனுடைய காலத்துல சொல்லப்படும். ஆனா இயேசு இதை என்ன பண்ணல,
அவர் அங்கீகரிக்கவே இல்லை. அது மோசேனுடைய யோசனைனால. அப்ப நல்லா புரியுதா? மோசேனுடைய யோசனை என்னன்றார் ஆண்டவர், அது மனித யோசனை. நான் சொல்றது கடவுளுடைய யோசனை. அதான் காட்ஸ் டிசைன், மேன்ஸ் டிசைன். மேன்ஸ் டிசைன் எப்படின்னா, நீ இருந்திருக்கா போ, வேணா போ, சேர்த்துக்கனா சேர்த்துக்கன்றார். ஆனால் கடவுள் என்ன சொல்றாரு? ஏசாமி வழியா ஆண்டவர் இணைத்த உறவை பிரிக்கிறார். அதுதான் முக்கியமானது. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரே மாம்சமாய் இருப்பாங்க, ஜாயின் டுகெதர். இல்லையா? அதுல எந்த விதமான பிரிவு வரக்கூடாது. ரெட்டை மாட்டு வண்டி மாதிரி ஒரு மாடு இல்லைன்னா கூட வண்டி ஓடாது. அது போலதான் நம்முடைய குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி என்கின்ற உறவை நாம் மிக முக்கியமாக பேண நாம் காத்திருக்க வேண்டும். ஆனால் பழைய ஏற்பாட்டில் என்ன பண்றாங்க, பெண் தவறு செய்தால் மட்டும் அதை பெருசா பார்ப்பாங்க, ஆண் தவறு செய்தால் அதை பெருசா பார்க்க மாட்டோம். காரணம் என்னன்னா, அது ஆணாதிக்க சிந்தனை உள்ள ஒரு சமூகமாய் இருந்தது. ஆனால் இயேசு ஆண்டவர் அதையும் உடைக்கிறார். உடைத்து எரிஞ்சிட்டு ரெண்டுமே சமந்தாம்பா, நீங்க ரெண்டுமே என்ன பண்ணணும், ரெண்டு பேரும் ஒன்னா ஒற்றுமையா வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லையா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மத்தேயு 5:32. சொல்லுகிறேன், வேசித்தனம் முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனா இருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான். நல்லா கவனிங்க. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் ஆண்டவர் முக்கியத்துவம் தரார், விபச்சாரம், வேசித்தனம். இதை செய்கிற ஒரு பெண்ணை மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும், விவாகரத்து பண்ண. ஆனா அது கூட ஆண்டவர் அக்செப்ட் பண்ணல. காட்ஸ் டிசைன்ல அது கூட இல்லைன்றார். நீ அதை என்ன பண்ணு, மன்னிச்சுட்டு இருந்தா, மன்னிச்சுட்டு அவங்க கூட சேர்ந்து வாழு. இல்ல 1 கொரிந்தியர் 7:15. 1 கொரிந்தியர் 7:15. ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமா இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சமாதானமா இருக்கும், எல்லா சூழ்நிலையிலும் சமாதானமா இருக்கும். அவிசுவாசிங்க தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க விவாகரத்து செய்து கொண்டு புரிஞ்சு போவாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா லேட்டஸ்டான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நிறைய கிறிஸ்துவ திருமணங்கள் தான் விவாகரத்துல போய் முடிகிறது. அதுவும் விரும்பி செய்கிற திருமணம், அவங்கள பார்த்து பழகி செய்கிற திருமணம். இல்ல அப்பா அம்மா பார்த்து வைக்கிற திருமணங்கள் திருமண முடிவுல போடுறது ஏதோ 1-2 தான் போகுது. ஆனா விருப்பத்தோட செய்யறாங்க பாருங்க, அதுல நிறைய குடும்பங்கள் பிரிந்து போகும். அப்ப என்ன அர்த்தம், அவங்களுக்குள்ள என்ன இல்ல, ஒற்றுமை இல்லை, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லை. ஈகோ அப்படின்ற ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்கு. என்ன அந்த வார்த்தை? ஈகோ என்று சொன்னால், போன வாரம் கேட்டேன், நான் பெரியவன், நான் தான் பெரியவன். குடும்பத்துல கணவன் பெரியவனா, மனைவி பெரியவன், யார் பெருசு? ஈக்குவல், சமம். இல்லையா? ரெண்டு, அதான் சொல்லும் போது 2 பேர் ரெட்ட மாட்ட வண்டியில போட்டப்பட்ட மாடு மாதிரி, ஒரு மாடு முன்னாடி இழுத்துன்னு போன கூட வண்டி வண்டின்றது குடும்பம். 2 பேரும் ஒன்னா நம்ம என்ன பண்ணோம், பயணிக்க வேண்டும். ஒருவேளை ஒருத்தர் படிப்புல அதிகமா படிச்சிருக்கலாம், ஒருத்தர் படிப்புல குறைவா இருக்கலாம், ஒருத்தர் சம்பளம் அதிகமா வாங்கலாம், ஒருத்தர் சம்பளம், அது ரெண்டுமே எங்கதான் வருது, குடும்பத்துக்கு தான் வருது. இப்படி பிள்ளைகளுக்கு தான் போகுது. பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், பிள்ளைகளை வாழ்க்கையில உயர்த்தணும், சமூகத்துல நாம உயரணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல கார் வாங்கணும், அப்படி யோசிக்கணுமே தவிர யார் பெரியவர்கள், கணவனா மனைவியா, நான் நிறைய படிச்சுக்கிறேன், நான் நிறைய டிகிரி வாங்கிக்கிறேன், நான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், நான் சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்றது தான் ஈகோ. இந்த ஈகோ இருக்கிற குடும்பங்கள்ல நிச்சயமா என்ன இருக்கும், பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள் இருக்கும். இதுதான் கடைசியில என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த சூழ்நிலை சேர்ந்து வாழ முடியாது, அதனால பிரிஞ்சிடவும் சொல்லி பிரிகிறாங்க. சரி, பிரிஞ்சு போயிட்டாங்களா? பிரிஞ்சு போன பிறகு நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகும்? அந்த பிள்ளைகள் உளவியல் ரீதியா பாதிக்கப்படும். அவங்க என்ன ஆகுதுன்னா, மனசெல்லாம்
பாதிப்பு. அப்பாவை பார்க்க முடியல, அம்மாவை பார்க்க முடியல இல்லையா? ஏன்னா யாருக்கிட்ட ஒருத்தர்கிட்ட தான் இருப்பாங்க. ஒன்று முக்கியமாக நிறைய நேரம் அம்மா கிட்ட தான் இருப்பாங்க. கோர்ட்டு கூட என்ன பண்ணிடும், சின்ன குழந்தைங்கன்னா அம்மா கிட்ட தான் இருக்கணும். அப்போ அப்பாவுடைய அன்பு கிடைக்காம போயிடும். அதனால அந்த குழந்தை என்ன ஆகும்னாக்கா ஒரு மூர்க்கத்தனமாக வளரும். சில குழந்தைகள் என்ன ஆயிடுதுன்னா தீவிரவாதியாகவே மாறிடும் இல்லையா? ஆசிரியர்களை அடிக்கிறது, ஆசிரியர்களை கொலை செய்யறது இல்லையா? பெண்களை கொலை செய்யறது, ஆண்களாக இருந்தால் பெண் பிள்ளைகளாக இருந்தால் வேற மாதிரி சிந்தனைகள் அப்படியெல்லாம் போயிடும். இப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாரு? திருமணம் தான். நல்லா புரியுதா? இந்த முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்முடைய திருமணம் எப்படி இருக்குது, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கிறது நம்ம பார்க்கணும். ரெண்டாவது நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில திருமண உறவை அல்லது திருமண காரியங்களை குறித்த டீச்சிங்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. இதை நம்ம எப்படி கற்றுக் கொடுக்கணும்னா ஒரே வார்த்தை, சிம்பிளா, இட் இஸ் காட்ஸ் டிசைன். கடவுளுடைய ஏற்பாடு. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்க கூடாது. எந்த சூழ்நிலையிலும் கஷ்டத்திலும் நீங்க ஒருவரை மன்னிச்சு சார்ந்து ஏற்றுக்கொண்டுதான் வாழ வேண்டும். இந்த ஒரு செய்தியை, இந்த சத்தியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணும். அதே போல முக்கியமா இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லணும். என்னன்னா, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வரன் வரான்னு சொல்லி பார்த்து கல்யாணம் பண்ணிடுறாங்க இல்லையா? கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு மற்ற மார்க்கங்களில் இருந்து என்ன பண்றாங்க, திருமணம் செய்து வச்சுறாங்க. ஏன் நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஆனா அங்க போய் சேரும் போது அவங்க மகிழ்ச்சியா வாழ்றாங்களா? இங்க நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவாங்க, திருவிருந்து எடுப்பாங்க, ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, உண்மையான தெய்வத்துக்கிட்ட இருக்கிறாங்க. அங்க வெளியே போனவொடனே விக்கிரகங்களை வணங்க சொல்லுவாங்க, எல்லாத்தையும் செய்ய சொல்லுவாங்க. அப்ப இந்த பிள்ளை செய்யாத போது என்ன ஆகுது? பெரிய பிரச்சனை, ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலை. இவைகளை நம்முடைய பெற்றோர்கள் யோசிக்கும். பிள்ளைகளுக்கு அவசரமா என்ன பண்ணக்கூடாது, திருமணங்களை செய்யக்கூடாது. ஏதோ ஒரு வரன் கிடைச்சிச்சு, ரொம்ப லேட் ஆச்சு, திடீர்னு ஒரு வரன் வந்துச்சு, டக்குன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு யோசிக்கவே. திருமணத்தை செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், செஞ்சிட்ட பிறகு யோசிக்கவே முடியாது. அதனால 1000 முறை யோசிக்கணும். அது 1000 காலத்து பயிர் என்று பெரியவங்க சொல்லிக்கிறாங்க இல்லையா? அப்போ திருமண வாழ்க்கையை குறித்த ஒரு புரிதல், ஒரு விழிப்புணர்வு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. சரியா? அதே போல இன்னைக்கு வாசிக்கிட்ட எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1-3 நம்முடைய திருச்சபையும் ஒரு குடும்பம் என்று ஆண்டவர் சொல்றார். The church is a extended family. திருச்சபை என்பது ஒரு குடும்பத்தினுடைய நீட்சி. நம்ம குடும்பத்துல அப்பா அம்மா குழந்தைகள் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. ஆனா திருச்சபையில எல்லா குடும்பமும் சேர்ந்ததுதான் திருச்சபை. அப்ப திருச்சபையும் என்னதான் ஒரு குடும்பம். அதனாலதான் ஏசாமி நம்மள என்னன்னு சொல்றாரு, பிள்ளைகள் சொல்றாரு, சகோதர சகோதரிகள் என்று சொன்னார். எபிரேயர்ல நீங்க படிச்சீங்கன்னா அதுதான் அங்க இருக்கு. ஏன் நம்மள பிள்ளைகள் சொல்றாரு, இரண்டாவது சகோதர சகோதரிகள். அப்ப நம்ம குடும்பம், திருச்சபையினுடைய என்கின்ற குடும்பத்தையும் நாம் நேசிக்கணும். திருச்சபையில எல்லாரையும் நம்ம என்ன பண்ணணும், அன்பு செலுத்தணும். எல்லாரையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வந்தா அந்த கஷ்டத்துல போய் பங்களிக்க வேண்டும். நேற்று மரணம் நிகழ்ந்தது, எல்லாரும் வந்திருந்தீங்க இல்லையா? அந்த மாதிரிதான் பங்கெடுக்கும். ஆனா நிறைய பட்டணங்கள்ல, டவுன்ல எல்லாம் நான் வேலை செய்து இருக்கிறேன். அங்கெல்லாம் நிறைய பேர் வரவே மாட்டாங்க, டெத்துக்கே வரமாட்டாங்க. இந்த மாதிரி துக்கமான நிகழ்வுகள்லாம் வரமாட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்களுடைய வேலைன்னு சொல்லுவாங்க, அல்லது அவங்க ஸ்டேட்டஸ், அவங்க பெரிய பணம் அடைத்தவங்க, ஒரு அந்த ஏழை வீட்டுக்கு போய் நான் வர முடியுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம சொல்றத காதுல கேட்டுருக்கோம். ஆனா நீ யாருன்னா, நீ பணக்காரனாயிரு, ஏழையாரு, நீ டவுன்லனாயிரு, கிராமத்துலனாயிரு, திருச்சபை என்பது குடும்பம். திருச்சபை என்பது குடும்பம். இந்த குடும்பத்திற்காக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். இது ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்மளை மாற்றி இருக்கிறார். அதனால இந்த குடும்பத்தை நாம் என்ன பண்ணோம், உதாசீனப்படுத்தக்கூடாது. இந்த ஐக்கியத்தை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வந்தா அந்த கஷ்டத்துல போய் நாம் இருக்க வேண்டும். மாதர் சங்கம் போகணும், வாலிப சங்கம் போகணும், குழந்தைங்க போய் ஜெபம் பண்ணணும், எல்லாரும் போகணும். அப்பதான் அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்கு. இதுதான் ஏசாமி செய்தார். ஏசாமி எந்த வீட்டுக்கெல்லாம் போனார் யோசிச்சு பார்க்கலாம்.
ஏரோது அரண்மனைக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு காணிக்கை வாங்கினாரா? இல்ல பிலாத்தின் வீட்டுக்கு போனாரா? இல்ல பெரிய பெரிய பணக்கார வீட்டுக்கு போனாரா? எங்க போனாரு? ஏழைகள் வீட்டு. அவங்க ஒண்ணுமே தர முடியாத சூழ்நிலை இருந்தாங்க, அந்த வீட்டுக்கு தான் போனார். படுத்து படிக்க இருந்தவங்க வீட்டுக்கு போனார். விதவையினுடைய மகன் செத்து போயிருந்தாரு, அங்க போய் அத பாடையை தொட்டு சுகமாக்குறார். ஏழை லாசரு பற்றி பேசுறார். ஏசாண்டவருடைய சிந்தனை எல்லாம் யார் மேல இருக்குது? ஏழை, எளிய மக்கள், கைவிடப்பட்டவர்கள், விதவையின் மேல. இதுதான் அப்ப நம்முடைய திருச்சபையினுடைய பார்வையே எப்படி இருக்கணும்? அப்படிதான் இருக்குமே தவிர இவங்க அதிகமா காணிக்கை தராங்கப்பா, அதனால இவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும், அவங்க வீட்டுக்கு ஜபம் கொடுத்தா எல்லாரும் போகணும், இவங்க ஒண்ணுமே தரதில்ல ஏழை, அவங்க வீட்டுக்கு ஐயர் மட்டும் போய் ஜபம் பண்ணிட்டு வந்துருவாரு அப்படின்னு என்ன? அதுதான் பட்சப்பாடு. அது ஆண்டவர் செய்யவே மாட்டார் இல்லையா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். எல்லா மக்களுக்கும் அவர் நன்மை செய்தார், பிசாசை துரத்தினார், ஏழைகளை அவர் போய் சந்தித்தார், நோய்களை குணமாக்குகிறார். அவரிடத்துல என்ன இல்லை? பட்சபாதமே இல்லை. அவரிடத்துல வேற்றுமை நிழல் இல்லவே இல்லை. அவர் ஜோதிகளின் பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்து இறங்கி வந்தவர். இந்த லைட்டு எரியுது, நீங்க உட்காந்துக்கிற கொஞ்சம் பேர் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு நான் எரிய மாட்டேன்னு சொல்லுதா? மழை எல்லாருக்கும் பெய்யும், நல்லா ஒருவர் போட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. ஏன் எல்லாருக்கும் மழை பெய்யுது? அந்த மாதிரி ஆண்டவருடைய அருள், ஆண்டவருடைய இரக்கம் எல்லார் மேலேயும். அல்லேலூயா. அப்ப திருச்சபை என்பது ஒரு குடும்பம் மாறி. ஒரு கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் முதலாவது நாம் போய் நிற்க வேண்டும். நம்ம எல்லாரும் ஆண்டவர் சகோதர சகோதரிகள் என்கிறார் இல்லையா? அதே போல இந்த திருமண காரியங்களை குறித்து நாம் பார்க்கும்போது முக்கியமான ஒரு டெக்ஸ்ட் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21 33 இல்லையா? அதை நீங்க வீட்டுல படிக்கணும். அங்க என்ன சொல்றாரு ஆண்டவர்? 21ஆம் வசனம் படிங்க. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். என்ன பண்ணுமா? ரெண்டு பேருக்குமே கீழ்ப்படி. கணவன் மனைவிக்கு கீழ்ப்படினோம், மனைவி கீழ்ப்படினோம். எப்படி? தெய்வ பயத்தோடு. அதே போல கணவன் மனைவி மேல அன்பா இருக்கணும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியும். இந்த வார்த்தை தான் இங்க பவுல் திருப்பி திருப்பி சொல்லுவார். அதே போல கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். இவைகள் எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தைத்துக் கொள்ளுங்கள். என்ன கட்டணும்? அன்பிலே கட்டப்பட வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்க்கை இல்லையா, திருமண வாழ்க்கை எதுல கட்டணுமா? Without love there is nothing exists. அன்பு இல்லாம எதுவுமே இல்லை. அதான் 1 கொரிந்தியர் 13 அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு நிறைய லிஸ்ட் பவுல் தரார் இல்லையா? அதே போல எப்படிப்பட்ட அன்பு? அது தன்னலமற்ற அன்பு. தன்னலமற்ற அன்பு அகாப்பே. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அகாப்பே. அகாப்பே அப்படின்னா சிலுவையிலே உயிரை கொடுக்கிற அன்பு, அகாப்பே இல்லையா? அதே போல வாசி கேட்ட சங்கீதம் 128 திருமண சங்கீதம் அது பேர் இல்லையா? 128 என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்போ கணவனுக்கு பயப்படுகிற குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். திராட்சை செடி கொடி என்பது கனி கொடுக்கிறது இல்லையா? அதே போல பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல சுற்றிலும் பந்தி அமர்ந்திருப்பார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் வாய். எப்போ? நீ கடவுளுக்கு பயந்து ஃபேமிலியா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா பயந்து நடந்தால் இந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தா ஃபியூச்சர் பிளெஸிங்ஸ். எருசலேமுக்கு வருகிற ஆசீர்வாதம். எருசலேம் என்று சொன்னால் கடவுளுடைய வீடு, கடவுள் இருக்கிற வீடு. எருசலேமை குறிக்கிறது இல்லையா? இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை நீ காண்பாய், நீ உன் பிள்ளைகளை காண்பாய் என்று
எதிர்கால நன்மையினுடைய ஆசீர்வாதங்களை குறித்து அங்கே சங்கீதக்காரன் சொல்றார். அப்போ கடவுளுக்கு பயப்படுகிற குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் வாழ வேண்டும். இந்த சமூகத்துல நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசத்திலேயும் சாட்சியிலேயும் வளர வேண்டும். இல்ல 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். மற்றபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்போது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்களை பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்காரமா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. ஒரு பெண்ணை குறித்து அல்லது மனைவியை குறித்து பேதுரு சொல்றது என்னன்னா, நீங்க மற்ற பெண்களை மாதிரி புடவை நகை மேல என்ன இருக்காதீங்க, பிரியமா இருக்காது. உங்களுக்கு எது தேவை? சாந்தம், அடக்கம், அதுதான் முக்கியம். அதுதான் உங்களுக்கு அணிகலன்களா இருக்குமே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி புடவையோ அல்லது நகைகளோ பணமோ நமக்கு அவசியம் இல்லை. இன்னைக்கு ஆபிரகாமை சாரால் என்னன்னு கூப்பிட்டாங்க? ஆண்டவனே என்று அழைத்தார். அப்போ கணவனை ரொம்ப அதிகமா மதிச்சிருக்கிறார். அதே போல ஆபிரகாம் எல்லா சூழ்நிலையிலும் தன் மனைவியை நேசித்தார். குழந்தையே இல்லாத சூழ்நிலையில கூட அந்த சாராவை நம்ம ஆபிரகாம் ஒதுக்கல. சாராதான் என்ன பண்ணாங்க? ஆகார நீ எடுத்துக்கொண்டு சொன்னாங்க. ஆனா ஆபிரகாம் அந்த எண்ணமே இல்லை. அதே சூழ்நிலையில தான் இன்றைக்கு நமக்கும் அதே போலதான் புதிய ஏற்பாட்டுல இயேசு ஆண்டவருடைய பெற்றோர்களாகிய யோசேப்பு மரியாள இயேசுவை வயிற்றுல சுமக்கும் போது யோசேப்புக்கு திருமண நிச்சயம் நடந்திருக்கிறது. அப்போ எல்லாரும் சொல்றாங்க, உனக்கு மனைவியை நியமிக்கப்பட்டவங்க ஆல்ரெடி பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க. இப்போ உலகம் என்ன பேசும்? திருமணத்துக்கு முன்பாக பிரெக்னன்ட் ஆயிட்டா அது தவறா பேசும் இல்லையா? ஒழுக்கக்கேடான ஒரு செயலாக பேசும். அப்போ யோசேப்புக்கு ஒரு எண்ணம் வருது, மரியாதை தள்ளிடலாமா அப்படின்னு. ஆனால் தேவதூதர் வந்து சொல்றாரு, யோசேப்பே நீ நினைக்கிற மாதிரி மரியாள் கெட்ட பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, பரிசுத்தமான பொண்ணு. அவ வந்து சின்ன வயசுல இருந்த ஒரு டெடிகேட்டோட அவ இருக்கிறா. அதனால கடவுள் அவளை என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். அவக்குள்ள இருக்குது பரிசுத்த ஆவியால உண்டான குழந்தை. அதனால நீ தள்ளாத. உடனே அவர் என்ன பண்றார்? கீழ்ப்படி ஏற்றுக்கொள்ளுகிறார். அதுதான் ஒரு மிக முக்கியமான அன்பு. எதையும் எதிர்பார்க்காத கணவன் மனைவிக்குள்ள இருக்கிறார். நல்லா கவனிங்க, கடவுள் ஏன் முதல்ல மனைவியை படைக்கிறார்? அவர் படைத்த முதல் உறவு என்னது? மனைவி தான். அப்பாவை படைக்கல, அம்மாவை படைக்கல, ஃப்ரெண்ட்ஸை படைக்கல, உறவுகளை படைக்கல, மனைவியை படைக்கலாம். ஏன்னா அதுதான் ஈக்குவல் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர். அதனால தான் பேர் என்ன சொல்றோம்? லைஃப் பார்ட்னர். ஆனா அந்த லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும்? ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கும், ஒரு சகோதரன் மாதிரி இருக்கும், ஒரு சகோதரி மாதிரி, எல்லா உறவுகளையும் உள்ளடக்கியது தான் மனைவி. அதனாலதான் கடவுள் மனைவியை படைத்தார். ஒரு நண்பன், ஒரு சகோதரர், ஒரு சகோதரி தருகிற பாசத்தை விட அதிகமா மனைவி கணவன் தர முடியும். அவங்க தராதத கூட இவங்க தர முடியும். ரைட்டா? அதுதான் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற டீப்பஸ்ட் ரிலேஷன்ஷிப். அதுதான் கடவுள் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை படைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய திருமண வாழ்வையும் திருமண உறவுகளையும் நம்ம எப்படி பார்க்கிறோம்? இதை முதல்ல சொல்லிட்டேன். மேன்ஸ் டிசைன் இல்லை. இது என்ன டிசைன்? காட்ஸ் டிசைன். மேன்ஸ் டிசைன் அவங்க இஷ்டத்துக்கு வாழ்வாங்க, எப்படின்னா புரிஞ்சுக்குவாங்க, எப்படின்னா சேர்ந்துப்பாங்க. ஆனா காட்ஸ் டிசைன் அப்படின்னா கடவுள் இணைத்ததை மனிதன் அவ்வளவுதான். அதிலே நிக்கணும், அதிலே நிக்கணும். வேற எந்த ஒரு கருத்துமே கிடையாது. என் மனைவி எப்படி இருந்தாலும் சரி, என் கணவன் எப்படி இருந்தாலும் சரி, நான் அவங்க கூட தான் வாழ்வேன், நான் அவங்க கூட தான் இருப்பேன். இந்த ஒரு எண்ணம் தான் காட்ஸ் டிசைன், கடவுளுடைய ஏற்பாடு அல்லது கடவுளுடைய மாடல். சரியா? அந்த சிந்தனையோடு நம்முடைய திருமண வாழ்க்கையை நாம் பார்க்கவும்
நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கவும் கர்த்தர் இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். எல்லாம் புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள் வழிநடத்தி காப்பதாக. ஆமென். நாம் எழுத நின்று ஸ்தோத்திரப்படி. கடவுளே